திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா வருட கிரகங்கள் எல்லாமே அப்படியேதான் இருக்காங்க. சனி மட்டும் வக்கரகதியில் இருக்கார். அதே போல மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் எல்லாருமே மாறுறாங்க. சுக்கிரன் 14ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார். புதன் 15ஆம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரப்போகிறார். சூரியன் 16ஆம் தேதி சிம்ம வீட்டிலிருந்து கன்னி வீட்டுக்கு வரப்போகிறார். செவ்வாய் கன்னியா வீட்டிலிருந்து துலா வீட்டுக்கு 13ஆம் தேதி மாறப்போகிறார். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்வார், இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன நன்மைகளை கொடுக்க போகுது அல்லது என்ன தீமைகளை கொடுக்க போகுது, எதுல நம்ம கவனமா இருந்துக்கணும், எதுல நாம எல்லா விஷயம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக இந்த பலன்களை நம்ம பார்க்கலாம். முழுக்க முழுக்க கேதுவோட எல்லா கிரகமும் தொடர்பு கொள்றாங்க. கேதுதான் இருக்கக்கூடிய கிரகத்திலேயே ரொம்ப வலிமையான கிரகம். அப்ப ஒவ்வொரு கிரக சேர்க்கைகளும் உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. சூரியன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க. அதே போல சுக்கிரன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க. புதன் கேது சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. அடுத்தது சூரியன் கேது சேர்க்கையும் உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாமே இருந்தால் நான் இப்ப சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. கிரகங்கள் நன்மைகள் தீமைகள் இரண்டுமே கலந்துதான் கொடுப்பாங்க. என்ன கிரகங்களாக இருந்தாலும் முழுமையான நன்மைகளையும் கொடுக்காது, முழுமையான தீமைகள் அப்படிங்கிறது கொடுக்காது. சோ இந்த கிரக சேர்க்கைகள் உங்க ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்துல இந்த மாதம் நான் சொல்வது கண்டிப்பாக உங்க ஜாதக அடிப்படை ரீதியாக நடக்கும் அப்படிங்கிறதே மாற்று கருத்துக்கள் கிடையாது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி கிரகங்கள் வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது இந்த மாத பலன்களை நம்ம பார்க்கலாம். கடக ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுடைய தனஸ்தானத்துல பாத்துட்டீங்கன்னா 1, 2, 3 கிரகங்கள் இருக்காங்க. பொதுவா 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. பட் இந்த 2ஆம் இடத்துல கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருந்தால் மிகப்பெரிய தடைகளுக்கு பின்பு பண வரவு, தடைகளுக்கு பின்பு நிம்மதி, தடைகளுக்கு பின்பு ஒரு குடும்ப ஒற்றுமை ஏற்படுறது, குடும்பம் அமைஞ்சு வர்றது அப்படிங்கறதெல்லாம் அமைப்பு உண்டு. இந்த 2ஆம் வீட்டுல ஏதாவது ஒரு கிரகம் இருந்து விட்டால் ஏதாவது வழியில பண வரவு வந்துடும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. அப்போ 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 2ஆம் வீட்டிலே இருக்கிறார். பண வரவு, பொருளாதாரம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 15ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியன் 3ஆம் வீட்டுக்கு வருகிறார். கேதுவோடு இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் பண தடைகள் ஏற்படுறது, குடும்பத்துல கொஞ்சம் ஒற்றுமை குறைவாக இருக்கிறது, பேச்சால பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, தேவையில்லாம ஏன்னா சூரியனும் கேதுவும் உங்க ஜாதகத்துல இணைவுல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், தேவையான பங்காளி பிரச்சனைகள் ஏற்படுறது, தந்தைக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் சரியில்லாம இருக்கிறது, தந்தையினுடைய உடல்நிலையில கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படுறது, அல்லது தந்தையினுடைய பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல 15ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார். இங்க கேதுவோடு இருக்கிறத விட 3ஆம் வீட்டுல இருக்கும்போது ஓரளவுக்கு பண வரவு, நிம்மதி, திருப்தி இதெல்லாமே நிச்சயமாக உண்டு. அடுத்தது புதன். புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் அவரும் உங்களுக்கு 2ஆம் வீட்டுல கேதுவோடு இருக்கார். இயற்கையாகவே உங்க ஜாதத்துல புதனும் கேதுவும் சேர்க்கை இருந்ததுன்னா உங்களை பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், தெளிவான சிந்தனைகளை கொடுக்கும். ஆனா உங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக கொஞ்சம் மனக்கசப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், அடுத்த கட்டத்துக்கு எதுக்கு போலாம், என்ன செய்யலாம், வெளிநாட்டுல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புக்கு உண்டான ஒரு தெளிவான சிந்தனைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். பயணங்கள் அதிகமாகிறது, கொஞ்சம் தூக்கம் கிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது இதெல்லாம் நிச்சயமாக புதன் இங்க இருக்கிற வரைக்கும் நடக்கும். அடுத்தது புதன் உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு வருகிறார். அங்க ஆட்சி உச்ச பலம் பெறுகிறார். அப்ப புதன் அந்த இடத்துக்கு வரும்போது நிச்சயமாக உங்களுடைய நடவடிக்கைகள், அதாவது உங்களுடைய செயல்கள் எல்லாமே முற்றிலும் மாறுபாடாக மிகுந்த வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை நிச்சயமாக பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்ப வரைக்கும் நீங்க 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் மட்டும் இருக்கும். 15ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் உண்டான நல்ல விஷயங்களும் ஊதியங்களும் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் அதிபதி 3இல் இருந்தால் தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், எதை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது இதெல்லாம் ரொம்ப சிறப்பா அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி ஆகி உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கார். 4ஆம் அதிபதி அது 14ஆம் தேதி வரைக்கும் தான் அங்க இருக்காரு. அடுத்தது அதுவும் பாருங்க உங்களுக்கு கேதுவோட ஜாயின் பண்ணிடுவார். அப்போ 11ஆம் தேதி 14ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பேசுறது, நல்ல மருத்துவரை தேர்ந்தெடுப்பது, லாபங்கள், உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவது இதெல்லாமே 14ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக நடக்கும். 14ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் உங்க ஆரோக்கியத்துல கவனமா இருங்க.
உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா இருங்க. 14ஆம் தேதிக்கு மேல வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல பாத்தீங்கன்னா ஒரு வீடு மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாமே பண்ணாம இருக்கிறது சிறப்பு. பெரிய அளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம். சுக்கிரன் இங்க இருக்கிற வரைக்கும் எது வருதோ வந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவத்தை எடுத்துட்டு அடுத்த வேலைகளையே கடந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, சுக்கிரனுடைய பலன். அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரு மூன்றாம் வீட்டுலதான் இருக்கார் 13ஆம் தேதி வரைக்கும். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க 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 தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் அவர் உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதியாகி 3ல இருக்கார். குழந்தைகள் மூலமாக லாபங்கள், குழந்தைகள் மூலமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கிறது, அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது கலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுப்பார். அப்ப அவரே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் ஆகிறதுனால முழுக்க முழுக்க தொழில் ஒரு வளர்ச்சியை 13ஆம் தேதிக்கு மேல நீங்க எதிர்பார்க்கலாம். கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது 13ஆம் தேதி வரைக்கும் கூட கொஞ்சம் தொழில் ரீதியாக ஏதாவது இருந்தாலும் கூட 13ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். அது கேந்திரம் அப்படிங்கிறது பெருமாள் ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்ப பெருமாள் ஸ்தானாதிபதிகள் எல்லாமே எப்படி உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்காம அது போகாது. அப்ப தொழில் ரீதியாக பல மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். தொழில கொஞ்சம் பிரபலப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்த கட்டம் அல்லது அடுத்த கிளைகள் ஓபன் பண்றதுக்கு உண்டான விஷயங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக 13ஆம் தேதிக்கு மேல நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா செவ்வாய் இங்கிருந்து தன்னுடைய சொந்த வீடான 10ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்ப தொழில் வளர்ச்சிக்கு உண்டான பாதையை உங்களுக்கு காட்டிக் கொண்டே இருப்பார். ஏதாவது ஒரு வழியில பிசினஸ் டெவலப்மெண்ட் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. அதுவே பாருங்க உங்களுக்கு அடுத்தது அவரை கர்மா ரீதியாக கர்மகாரகனாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலையும் உங்க ஜாதகத்துல சூரியன் கேது சேர்க்கை இருந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் போய் பிதிர் தர்ப்பணங்கள், பித்திருக்களுக்கு ஏதாவது செய்யறது அல்லது அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது உங்களுடைய பழைய கர்ம மூட்டை, பாவ கர்ம மூட்டை விலகி ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் அடுத்த பாதைக்குண்டான வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த மாதம் கடகராசிக்காரங்க இதை செய்யுங்க. கண்டிப்பாக நன்மைகளே நடக்கும் அப்படிங்கறதா உண்மை. அடுத்தது சனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வக்கரத்துல இருக்கார். உங்க ஜாதத்துல சனி பகவான் வக்கரமாக இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது, பார்ட்னர் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்த பகுதிக்குண்டான விஷயங்களை செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள், கண்டங்கள் கொஞ்சம் விலகுறது, கொஞ்சம் அவமானங்கள் குறைவது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஒருவேளை சனி உங்க ஜாதத்துல வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல எல்லாமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். முழுக்க முழுக்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 12இல் குரு இருக்கிறதுனாலையும் இந்த 12ஆம் இடத்து குரு நிச்சயமாக உங்களுக்கு சுப விரயங்களையே கொடுப்பார். தேவையில்லாத அசுப விரயத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளை கொஞ்சம் குறைச்சுதான் கொடுப்பார் அப்படிங்கிறதுதான் இந்த மாதத்தினுடைய பலன்கள். இது உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். எல்லா கிரகங்களுமே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதிகளுக்கு உட்பட்டதே அப்படிங்கிறது இந்த பதிவுல நான் சொல்லிக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருதிகளை சரணம்.